பெருமழையால் தடம் தெரியாமல் கிடக்கும் தூத்துக்குடியில் உணவுக்காக மக்கள் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவிடலாம். கண்டிப்பாக பாலாஜி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கக்கூடிய மக்கள் உணவிற்காக கையேந்தக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலமாக வானிலிருந்து வீசக்கூடிய அந்த உணவு பொட்டலங்களுக்காக மொட்டை மாடிகளில் இருந்து மக்கள் கையேந்துகிறார்கள். உடனடியாக அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் ஆகியவற்றை இந்த விடியா திமுக அரசு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் வரலாறு காணாத அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் மின்சாரம் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், உணவு இல்லாமல் கட்டிய துணியோடு நிற்கதியாய் நிற்கிறார்கள். அவருக்கு உடனடியாக உணவு, குடிநீர் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக உணவின்றி தவிக்கக்கூடிய மக்கள் மொட்டை மாடிகளில் யாராவது உணவு கொடுப்பார்களா என்கிற கையேந்துகிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் மூலமாக கடலோர காவல் படையினர் அந்த உணவுப் பொருட்களை வீசுகிற போது அவர்கள் ஓடி எடுத்து செல்லுகிற அந்த காட்சி பதற வைக்கக்கூடிய காட்சியாக, கல்நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, பெருமழையால் தடம் தெரியாமல் கிடக்கும் தூத்துக்குடியில் உணவிற்காக மக்கள் கையேந்தும் நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.